இந்த நாட்களில் உங்களோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்துவதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பினை நான் ஒரு பாக்கியமாக நினைத்து ஆண்டவருக்கே என்னை பூரணமாக அர்ப்பணித்து நான் இப்பொழுதும் கர்த்தருடைய ஊழியத்தை இந்த காலை பொழுதலை செய்ய ஆசைப்படுகிறேன். கர்த்தர் தொடர்ந்து மகிமைப்படுவாராக, செயல்படுவாராக. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பேசும்படி நான் ஆவியில் ஏவப்பட்டேன். ஆகவே அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து இந்த காலை பொழுதிலே தேவ வார்த்தைகளை நாம் கேட்போம். பிள்ளைகளெல்லாம் இந்த அதிகாலை பொழுதில் ரொம்ப உற்சாகமாய் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். அந்த இன்றைக்கு நாம் எந்த வசனங்களை படிக்கிறோமோ கற்றுக்கொள்கிறோமோ அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட நான் ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தை ஒன்று கவனிங்க. நம்ம இணைந்து வாசிக்க போகிறோம். வார அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம். பேப்பர் சத்தம் கேட்குதில்ல? சபையில் பேப்பர் சத்தம் கேட்கறது வரைக்கும் அமைதியாக இருக்கும். ஏன்னா இன்னும் எடுக்காதவர்கள் இருக்காங்க. எல்லாருமே வேதாகமத்தில் அறிவுள்ளவர்கள் அல்ல. நான் சில நேரத்தில் ரெஃபரன்ஸை சொல்லிட்டு அமைதியாக அனுப்பேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பேப்பர் சத்தம் பைபிள் சர்ச்சில் கேட்கும். பேப்பர் சத்தம் கேட்குதுன்னா இன்னும் எல்லாரும் எடுத்து முடியலைன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? சரி, அப்போ தான் அவர்களும் வளர முடியும். இல்லைன்னா அவங்க ஒரு முடிவுக்கே வந்துடுவாங்க. தோத்திர இந்த பழம் புளிக்கும் அப்படின்னா சாகிறது வரைக்கும் பைபிளை திறக்கவே மாட்டான். சரி, இப்போ 11ஆம் அதிகாரம் 178ஆம் பக்கத்தில் 21ஆம் வசனம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார். ஒரு முறை கூட கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இனி 23ஆவது வசனத்தை ஒரு கணம் படிக்க போகிறோம். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பகுதியில் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திலே ஆதி திருச்சபையில் அக்காலங்களில் ஏற்பட்ட ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றத்தை குறித்து நாம் படிக்கிறோம். புறஜாதியாரின் சபைகளுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம், ஒரு பெரிய பிரகாசம் உண்டாகிறது. இந்த வார்த்தைகளை கேட்ட தலைமை திருச்சபை அல்லது எருசலேம் சபை, அந்த திருச்சபைக்கு 22ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை படிக்கும் பொழுது ஆமீன் பர்னபாவை அனுப்பினார்கள். இந்த பர்னபா அந்த சபையை விசிட் பண்ண போகிற அந்த சபையில் ஒரு பெரிய மாற்றங்கள் வந்திருக்கிறது. சபையில் ஒரு பெரிய பிரகாசம் உண்டாயிற்று. சபை தேவ சித்தத்தை செய்து வருகிறது. சபையில் ஆண்டவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட தலைமை திருச்சபை பர்னபாவை அவர்களிடத்தில் என்ன செய்தார்கள்? அனுப்பினார்கள். ஆமென். இப்போ பர்னபா போய் பார்க்குறார், அந்த சபையை வந்து பார்க்குறார். பாருங்க, நாங்கள் அநேக சபைகளை ஒவ்வொரு வாரங்களிலும் சந்திக்கிறோம். சில சபைகளில் அவர்களை போய் பார்க்கும் பொழுது நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற அநேக ஒழுங்கு முறைகள் இருக்கிறது. நாங்களே ஒன்று கூட உணர்வடைகிறதற்கு ஏதுவான சில காரியங்களை அந்த சபைகள் செய்து வருகிறத நாங்கள் பார்க்குறோம். சில சபைகளில் ஜபத்தை கற்றுக்கொள்கிறோம், சில சபைகளில் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்கிறோம், சில சபைகளில் காணப்படுகிற வாஞ்சையை கற்றுக்கொள்கிறோம்,
சில சபைகளில் ஆத்தும ஆதாய பணியை கற்றுக்கொள்கிறோம். சில சபைகளில் பணிவிடையின் ஆவியை கற்றுக்கொள்கிறோம். அப்போது ஒவ்வொரு சபைகளிலும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடந்து செல்லும் பொழுது எங்களை பயிற்றுவித்து கொண்டே இருக்கிறார். நாங்கள் பார்க்குறோம். இதை மாதிரி தான் பர்னபா என்ன பண்ணுறார், இந்த சபைக்கு வருகிறார். இந்த சபைக்கு வந்த பொழுது அவருடைய கண்களில் தென்பட்ட 2 காரியங்களை நான் பார்த்தேன். அவர்கள் கண்களில் தென்பட்ட 2 காரியங்கள். ஒன்று, 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே என்ன இருந்ததாம், கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ பார்க்குறார், அந்த சபைக்குள்ள என்ன இருக்கிறது, கர்த்தருடைய கரம் இருக்கிறது. அந்த ஊழியர்களிடத்தில் என்ன இருக்கிறது, கர்த்தருடைய கரம் இருக்கிறது. அந்த விசுவாச பிள்ளைகளிடத்தில் கர்த்தருடைய கரம் இருக்கிறது. இதை அவர் கண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே நம்முடைய ஊழியங்களுக்கும் நம்முடைய ஊழியர்களுக்கும் நம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்கும் மிக அத்தியாவசியமானது, மிக தேவையானது, மிகவும் அவசியமானது இந்த வார்த்தை என்று நான் அறிவேன். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அல்லேலூயா. இந்த காலை பொழுதில் உங்கள் திருச்சபை போதகராக இருக்கட்டும், உடன் ஊழியர்களாக இருக்கட்டும், இந்த இடத்தில் இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், இதை அங்கனமே நான் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். இந்த சபையோடும் போதகர் குடும்பத்தோடும் இந்த சபையின் புதிய தரிசனத்தோடும் இந்த சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளோடும் கர்த்தருடைய கரம் இருப்பதாக என்று வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒருவர் அல்லது இருவருடைய கரம் பற்றி அந்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தருடைய கரம் உங்களோடு இருப்பதாக. God bless you. அல்லேலூயா. இரண்டாவது, அந்த சபையிலே அவர் கண்ட இரண்டாவது காரியம், அவர் என்ன பார்க்கிறார் பாருங்க. அவன் போய் சேர்ந்த போது தேவனுடைய கிருபையை கண்டார். ஆமென். அந்த சபைக்குள்ள என்ன இருந்திருக்கிறது, தேவ கிருபை. அப்போ இந்த 2 காரியமும் அந்த சபையில் இருந்ததினாலே ஆமென், அந்த சபைக்குள் ஏற்பட்ட மாற்றம் என்ன? நான் இதை பல இடங்களில் பிரசங்கிக்கிறேன். இந்த 11ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு வசனங்களுக்கு பின்னாலும் இருக்கிற தேவ ரகசியங்களை நான் பார்த்து வருகிறேன். அப்போது இரண்டாவது என்ன இருக்கிறது, தேவ கிருபை. ஒன்று, தேவனுடைய கரம், கர்த்தரின் கரம். 2, தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. அப்போ நான் உங்களை இரண்டாவது வாழ்த்துகிறேன். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. தேவ கிருபை உங்கள் குடும்பத்தோடு இருப்பதாக. தேவ கிருபை உங்கள் சபையோடு இருப்பதாக. தேவ கிருபை உங்கள் தரிசனத்தோடு இருப்பதாக. தேவ கிருபை உங்கள் பிள்ளைகளோடு இருப்பதாக. அனைவரும் சொல்லுங்க ஆமென், ஆமென். இப்படிப்பட்ட வார்த்தைகளை யார் பலிபீடத்தில் நின்று பேசினாலும் அப்படியே ஆவதாக என்று சொல்லுகிற வார்த்தையை பயன்படுத்தணும். அப்படியே ஆவதாக என்று சொல்லுகிற வார்த்தை சுருக்கமாய் சொல்லுவது தான் ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்திலே இவரெண்டும் அங்கே இருந்ததை அவர் எப்படி உணர்ந்து கொண்டார்? ஆண்டவருடைய கரமும் ஆண்டவருடைய கிருபையும் மிக அத்தியாவசியமானது என்பதை நான் உங்களுக்கு உணர்த்த காரணம், உங்கள் சபை வளர வேண்டும் என்று விரும்புகிறீங்களா இல்லையா? உங்கள் ஊழியம் வளரணும்னு ஆசைப்படுறீங்க தானே? அப்போது இந்த இடத்தில் நான் கவனிக்கும் பொழுது அந்த கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்ததினால் என்ன நடக்குது? 21ஆம் வசனத்திலே அநேக ஜனங்கள் விசுவாசிகள் ஆனார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அநேகருக்குள்ளே விசுவாசம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அநேக விசுவாசத்திற்குள்ளே வர ஆரம்பிக்கிறார். சபை விசுவாசத்திலே வலுவடைகிறது. அப்போ தேவனுடைய கரம் எங்கே வெளிப்படுமோ அங்கே நாம் என்ன பார்க்க முடியும்? ஆமீன். அநேகருக்குள்ளே விசுவாச வளர்ச்சியை பார்க்க முடியும். அப்போ
இன்னைக்கு நான் இந்த சபைக்காக நான் ஜெபிக்க காரணம் என்ன? ஆமென். ஆண்டவரே, உம்முடைய கரம் இந்த சபைக்குள் இருக்குமானால் அநேகர் இன்னும் விசுவாசத்தில் வளருகிறதை என்னால் பார்க்க முடியும். இப்போ நம்ம டைரக்டாக நம்ம ஜெபம் பண்ணுவோம், எங்களை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், எங்களை விசுவாசத்திலே வளர பண்ணும், எங்களை விசுவாசத்திலே பலப்படுத்தும், எங்களை விசுவாசத்திலே கட்டும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். இல்லை, அதற்கு உதவியாக இருக்கிறது ஆண்டவருடைய கரம் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அவன் முதலாவது எதிலே வளருகிறான்? விசுவாசத்திலே வளருகிறான். ஆமென். வேதம் சொல்லுகிறது, விசுவாசித்தால் தேவனுடைய. அப்போ கர்த்தருடைய கரம் எதை கொண்டு வருகிறது? விசுவாசத்தை. விசுவாசம் எதை கொண்டு வருகிறது? தேவ மகிமையை. நான் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறேன். அப்போ வீட்டிலே நான் தேவ மகிமையை பார்க்க முடியும், என் வேலை ஸ்தலங்களில் தேவ மகிமையை பார்க்க முடியும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ மகிமையை பார்க்க முடியும், சபை ஆராதனைகளில் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். அதை நான் விரும்புகிறபடியால் இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துவது மட்டுமன்றி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளோடு கர்த்தருடைய கரம் இருப்பதாக. ஒரே ஒரு நிமிஷம் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு இருப்பதாக. சொல்லுங்க இந்த வார்த்தையை. ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு இருப்பதாக. உம்முடைய கரம் எங்களோடு இருப்பதாக. ஒரு அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கரம் ஒரு மனிதனில் இருக்கும் பொழுது அங்கே என்ன வளருகிறது? அவன் விசுவாசம் வளர்கிறது. அதே வசனத்தை படிக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். சொல்லுங்க அந்த வார்த்தை இன்னும் ஒரு முறை கொண்டு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில் ஒரு திருப்பம் உண்டாகி விடுகிறது. தேவனுடைய கரம் ஒரு மனிதனில் வெளிப்படும் பொழுது நமது வாழ்க்கை டேன் ஆகுது. நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுது? ஒரு திரும்புதல் உண்டாகிறது. முன்னால் இப்படித்தான் இருந்தார், இப்போ அப்படி இல்லை. முன்னால் இப்படித்தான் இருந்தார், இப்போ அப்படி இல்லை. முன்னால் இந்த சபை இப்படித்தான் இருந்துச்சு, இப்போ அப்படி இல்லை. காரணம் என்ன? அங்கே தேவனுடைய கரம் என்ன செய்யுது? செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கிற திருப்பங்கள், நீங்கள் எதிர்பார்க்கிற மாற்றங்கள் நிகழுவதற்கு தேவனுடைய கரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த காரியத்தில் ஒரு திருப்பம் ஏற்பட்டால் நலமாக இருக்கும். இந்த காரியம் ரொம்ப வருஷமாக இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஒரு திரும்புதல், சுபாவத்தில் ஒரு திரும்புதல், பழக்க வழக்கத்தில் ஒரு திரும்புதல், எண்ணங்களில் ஒரு திரும்புதல், விருப்பு வெறுப்பில் ஒரு திரும்புதல், பொருளாதாரத்தில் ஒரு திருப்பம், வாழ்வாதாரத்தில் ஒரு திருப்பம், வியாதி பிரச்சனை, நான் சந்திக்கிற பிரச்சனைகளில் ஒரு திருப்பம். இந்த காலை பொழுதிலே ஆண்டவருடைய கரம் உங்களுக்குள் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துவதாக. அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் நான் அதை பார்க்குறேன். தேவனுடைய கரம் சிலர் மேல் வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது நேற்றைக்கு வரைக்கும் எதை விரும்பினார்களோ இன்றைக்கி அதை வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது எனக்கு வேண்டாம் பிரதர், இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த ஆசைகள் எனக்கு வேண்டாம், இந்த விருப்பங்கள் வேண்டாம், இந்த தவறான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். தேவனுடைய கரம் ஒரு சபைக்குள் வந்தனாலே மக்கள் மனம் திரும்புகிறத பார்க்க முடியும், குணம் திரும்புகிறத பார்க்க முடியும், வாழ்க்கை ஒழுக்கங்கள் திரும்புகிறத பார்க்க முடியும், பழக்க வழக்கங்கள் திரும்புகிறத பார்க்க முடியும். என் ஆண்டவருடைய கரத்திற்கு திருப்புகிற வல்லமை உண்டு. அது என்ன செய்யும்? ஒரு சபைக்குள்ள வந்துட்டுனாலே அவர்களை திருப்பிக்கிட்டே இருக்கும். அது அல்லேலூயா. திருப்பிக்கிட்டே இருக்கும், திருப்பிக்கிட்டே இருக்கும். பாருங்க, அந்த ஆண்டவருடைய கரம் இந்த சுக்கான் பிடிக்கிற மாதிரி, இந்த கப்பலில் சுக்கான் பிடிக்கிற மாதிரி அது என்ன பண்ணு தெரியுமா? அந்த குடும்பம் எங்கே போகணுமோ அந்த வழியை அது திருப்பிக்கிட்டே இருக்கும். அந்த சபை எந்த திசைக்கு திரும்பி போகணுமோ, இந்த இடத்துல ஆபத்து இருக்குது அது திருப்பிடும்,
இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, அது திருப்பிடும். இந்த இடத்துல போனால் அவன் நிற்க மாட்டான், அப்படியே டக்குன்னு திருப்பிடும். அதனால தான் யாபேசை போன்ற மனிதர்கள் கர்த்தருடைய கரத்தை அதிகமாய் விரும்பினார்கள். புரியுதா? திருப்பங்களை ஏற்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தரின் கரம் அநேகருடைய வாழ்க்கையை திருப்பங்களை கொண்டு வருகிறதை இந்த வருஷத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா, ஆமென். நம்ம நினைப்போம், இந்த மனுஷன் இப்படித்தான் இருப்பான், இந்த பிள்ளை இப்படித்தான் இருப்பான், என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், இதே நிலையில் போனால் தோல்வி, எப்படித்தான் மாறப்போறானோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிற சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருப்பங்களை பார்ப்பீர்கள். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே இந்த காலை பொழுதிலே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார். தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார். திருப்பங்களை உணர்வீர்கள். நீங்கள் அதை விரும்புகிறீங்களா? ஒரு நிமிஷம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆமீன், ஆமீன். தேங்க்யூ. ரேமா ஷாக்கார் அலாத்தா நம்ம காத்துனா. இந்த சபையில் அதை பார்க்கணும் ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் அதை பார்க்கணும். அநேகருடைய வாழ்க்கையில் திருப்பங்கள் உண்டாகணும். ரே ஷாக்கா ராபாலா. இயேசு கிறிஸ்து நாயின் அம்மையின் ஊருக்கு சென்ற பொழுது ஒரு ஸ்திரீ வழியிலே தன் செத்து போன மகனை புதைக்கும்படி எடுத்துக்கொண்டு வர்றாங்க அந்த கிராமத்து மக்கள். பைபிள் அழகா சொல்லுதுங்க, ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்பி அதே ஊருக்கு திரும்பி போக வைத்தார். ஒரு திருப்பம் உண்டாயிற்று. செத்தவனை சுமந்தவர்கள் உயிரோடு திரும்பினான். அவன் திரும்பினான். ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துவேன் இயேசுவின் நாமத்தினால். இந்த 2025 வருஷத்தில் பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், இந்த ஆண்டில் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் உண்டாகும். எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்றீங்க? ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. 24வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஆமென், அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஒரு முறை கூட சொல்லுங்க, அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய். ஒன்று, ஆமென், தோத்திரம், விசுவாசத்தில் வளருகிறார். 2, திருப்பங்கள் ஏற்படுகிறது. 3, சேர்க்கப்படுகிறார்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை. அல்லேலூயா. இப்போ சபைக்கு உள்ளே தேவன் பெருக்கத்தை கட்டளையிடுகிறார். ஆமென். அப்போ இந்த 1 விசுவாச வளர்ச்சி, விசுவாச வளர்ச்சி, வாழ்க்கையில் திருப்பம் அல்லது மாற்றம். 3வது எண்ணிக்கையில் பெருக்கம், எண்ணிக்கையில் பெருக்கம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் இதை உங்கள் வாழ்க்கையில் அப்படியே கட்டளையிடுவாராக. இப்போ சொல்லுங்க, அநேகர் கர்த்தரிடமாய் சேர்க்கப்படுவார்களாக. சொல்லுங்க, சேர்க்கப்படுவார்களாக. அல்லேலூயா. இந்த காரியங்கள் நடைபெறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு நான் படித்தேன். இது சபைகளுக்குள்ளே ரொம்ப அத்தியாவசியமான காரியங்கள். இது ஊழியத்தில் ரொம்ப தேவையான ஒன்று. இந்த ஊழியத்திற்கு ரொம்ப தேவையான ஒன்று. இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை பார்த்து நான் சொல்ல ஆவியானவர் இதை பேச வைத்த காரணம் என்னவென்றால், ஆண்டவருடைய கரமும் ஆண்டவருடைய கிருபையும் ஒரு ஊழியத்தில் இருக்குமானால் நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட ஆச்சரியப்படுகிற வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். ஆச்சரியப்படுகிற மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ஆச்சரியப்படுகிற ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய திருச்சபை அப்படியே வளர, உங்கள் குடும்பத்தில் அது காணப்பட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆனால் இன்னும் ஒரு கோணத்தில் நான் அதை சிந்திக்கும் பொழுது, அநேக சபைகளில் கர்த்தருடைய கரம் இல்லை. அநேக சபைகளில் அது இல்லை. அநேக இடத்துல கிருபை இல்லை. நாங்கள் சில மேடைகளில் போய் ஊழியம் செய்யும் பொழுது எங்கள் மனதார நாங்கள் நினைப்போம், தெரியாமல் வந்துட்டோமோ அப்படின்னு நினைப்போம். ஏன்னா அந்த இடத்துல தேவ கிருபையை தெளிவாய் பார்க்க முடியாது.
தேவ கிருபையை நம்மால் அனுபவிக்க முடியாது. சில வீடுகளுக்குள்ள நம்ம என்ட்ராயிட்டோம்னு வைங்க. சில வீடுகளுக்குள்ள என்ட்ராயிட்டோம்னா நம்ம சாதாரணமாக ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் ஜோம் பண்ணுறதுக்காக போவோம். நம்ம வீடுகளை சந்திக்கும் பொழுது நம்ம அதிகபட்சமாக ஒரு 10 நிமிஷம்தான், அவ்வளோ நேரம் தான் எடுக்கணும்னு நினைப்பேன். சில நேரங்களில் ஒரு 2 நிமிஷம் அதிகமாகலாம். ஆனால் அவ்வளோ வேகமாக போகணும், விசாரிக்கணும், ஜோம் பண்ணணும், கிளம்பிடணும். ஆனால் சில வீடுகளுக்குள்ளே போய் நம்ம ஜெபிக்க நிற்போம். நம்மளை தெரியாமல் 30 நிமிஷம் 40 நிமிஷம் நின்று ஜோம் பண்ணுவோம். நான் அநேக வீடுகளில் சும்மா நின்றுட்டு தான் ஆண்டவரே இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபத்தை ஆரம்பித்தா அரை மணி நேரத்துக்கு மேலே போயிடும், 40 நிமிஷங்களுக்கு மேலே போயிடும். அது பாட்டுக்கு போகும். அவங்க யோசிப்பாங்க, ஆமே, ஏன்னா சில வீடுகளில் ஜெபிக்க முடியாது, சில வீடுகளில் ஜெபத்தை நிறுத்த முடியாது. அல்லேலூயா. அதுக்கு காரணம் என்ன? அங்கே என்ன இருக்கும்? தேவ கிருபை இருக்கும். அங்கே தேவ கிருபை இருக்குமானால், சில சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்த ஒரு ஏழை குடும்பம் தான், ஏழை குடும்பம். அந்த வீட்டில் போய் அப்படியே ஒரு கணம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஒரு கோரஸ் அப்படியே பாட ஆரம்பித்தேன். இந்த முதல்ல நான் பாடினோம் இல்லையா, இந்த பாட்டை தான் பாடினேன். ஒரு சில வாரங்கள் தான் இருக்கும். உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே அப்படின்னு ஒரு ஏழை குடும்பம், பெரிய அளவிற்கு வசதிகள் ஒன்றுமில்லை, அன்றன்று உள்ள ஆகாரத்தை தாரும், அவ்வளோதான் அந்த குடும்பத்தினுடைய நிலைமை. அந்த இடத்துல போய் அப்படியே ஒரு தேவ பிரசன்னத்தை எதிர்பார்த்து அந்த பாடலை பாடினேன். ஏறத்தாழ 1 மணி நேரம் 10 நிமிஷம் நான் நின்று ஆராதித்து ஜெபம் பண்ணியிருக்கேன் அந்த வீட்டுக்குள்ளே. என்னால் நிறுத்த முடியல, கண்களெல்லாம் கண்ணீர் தோத்துறேன். அந்த இடத்துல பார்க்க 2 குழந்தைகள், 2 பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் நின்று அழுகிறான், அந்த சகோதரன் நின்று அழுகிறான். எங்களால் ஆராதனை நிறுத்த முடியல, ஜெபத்தை நிறுத்த முடியல. சாதாரணமாக ஒரு வீடு சந்திக்கத்தான் போனோம். அதுக்கு காரணம் என்ன? அந்த வீட்டில் தக்க வைத்து கொள்ளுகிற தேவ கிருபை. புரியுதாம்மா? அப்போ இந்த இடத்துல இந்த தேவ கிருபையை நம்ம வீடுகளில் பார்க்கணும். நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தை எதிர்பார்க்கிறவர்களுக்கு சொல்கிறேன், நம்ம அறையில் தேவ பிரசன்னத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும், தேவ கிருபையை தக்க வைத்து கொள்ள வேண்டும். நம்ம குடும்பங்களில் தேவ கிருபையை தக்க வைத்து கொள்ள வேண்டும். அப்போ நான் இந்த இடத்துல இந்த அளவிற்கு அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய சபை இருப்பதற்கான என்ன காரணம் அப்படின்னு நான் படித்த பொழுது ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் உங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன். 16ஆம் வசனத்தை ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். 15ஆம் வசனத்தை ஒன்று படிங்க. நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். சொல்லுங்க அந்த வார்த்தையை, நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். ஒருமுறை கூட சொல்லுங்க, ஆதியில் நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். முன்னாலே எந்த கிருபையை சபைகளில் நம்ம பார்த்தோமோ அதே கிருபை, அதே அபிஷேகத்தை நம்ம மறுபடியும் பார்த்தோம். அந்த சபைக்குள் தேவனுடைய கரமும் தேவனுடைய கிருபையும் வருவதற்கு காரணம், ஆதி நாட்களில் சபைகளில் எந்த அபிஷேகம் வெளிப்பட்டதோ அதே அபிஷேகம் இப்பொழுதும் வெளிப்படுகிறது. ஆவியானவரின் இறங்குதல், ஆவியானவரின் நிரப்புதல், ஆவியானவரின் பிரசன்னம், ஆவியானவரின் தாக்கம், ஆவியானவரின் வழிநடத்துதல், ஆவியானவருடைய பேச்சு, ஆவியானவரின் பிரசன்னம் அந்த சபையில் இருக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா. அப்போ சபையில் பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதல், ஆளுகை, தேவ பிரசன்னம் ஒரு சபையில் இருக்கும் பொழுது அந்த சபை தேவனுடைய கரத்தை நிச்சயம் என்ன செய்யும்? பார்க்கும். அப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சபைகளுக்குள் இந்த கடைசி காலத்தில் ஆதியில் வெளிப்பட்டது மறுபடியும் வெளிப்படுவதாக.
ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க? அந்த வசனத்தை ஒன்று பாருங்க ஒரு முறை கூட. ஆதியில் நம்மேல் இறங்கினது போலவே, சொல்லுங்க ஒரு முறை கூட. ஆதியில் நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் மறுபடியும் இந்த வார்த்தையை விரும்புகிறேன். ஆதியில் பெற்ற அபிஷேகம், ஆதியில் பெற்ற அனுபவம், ஆதியில் பெற்ற அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் மறுபடியும் மறுபடியும். அப்போ இன்னைக்கு காலை பொழுது ஒரே ஒரு வார்த்தை ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க, மறுபடியும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ண சொல்லுங்க. அந்த வார்த்தையை வலது கரத்தை உயர்த்தி, மறுபடியும் 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 கர்த்தர் எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக, அபிஷேகம் பண்ணுவீராக. எல்லாரும் ஆவியானவரை கூப்பிடுங்க. ரேபா ஷாக்கா ரபா, பரிசுத்த ஆவியானவரே, ஆதி திருச்சபையில் வெளிப்பட்ட அதே அபிஷேகத்தின் மகிமை மறுபடியும் மறுபடியும் எங்கள் மேலே, எங்கள் சபையின் மேலே, எங்கள் ஊழியத்தின் மேலே, எங்கள் குடும்பங்கள் மேலே மறுபடியும் நேரலையில் பார்க்கிற நிறைய பிள்ளைகள் மேலே இந்த காலை நேரத்தில் மறுபடியும் ஒரு அபிஷேகம், மறுபடியும் ஒரு தேவ வல்லமை இந்த காலை நேரத்தில் வெளிப்பட விரும்புகிறது. கைகளை தட்டி ரிசீவ் பண்ணி கொடுங்க பார்க்கலாம். மகிமை மகிமை. அநேகரை கர்த்தர் இந்த காலை பொழுதில் அவன் நிரப்ப விரும்புகிறான். உரபலப சந்தரபரி விக்கரபத்துரா, உரபலப சந்தரபரி விக்கரபத்துரபலபரப, உரபலபரப கத்தரபலப உடரபத்துனா, உரபலப சியாக்கரபலபரப. இந்த அதிகாலை நேரத்தில் அநேக தேவ பிள்ளைகள் மேல் மறுபடியும் ஒரு அபிஷேகம், மறுபடியும் ஒரு தேவ வல்லமை, மறுபடியும் ஒரு தேவ கிருபை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில். உரபலபரப கத்துனா, மறுபடியும் 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 உரபலபரபலபரபலபோஷியா ஓ ராக்கா ரபோஷியாலப உரபலபரப உரதானா மக்கரபல. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் நம்முடைய திருச்சபை தேவனிடத்தில் இன்னும் என்னை அபிஷேகம் பண்ணும். நேற்றைக்கு அல்ல, கடந்த வாரத்தை போல் அல்ல, ஆதி அனுபவம் எங்களுக்குள்ள திரும்பி வரணும் வரணும் வரணும். ஆமே. அப்படியே பக்கத்தில் பார்த்து சொல்லு, கர்த்தர் அப்படியே உங்களை செய்வாரா? அப்படியே செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமே. அப்போ அபிஷேகத்தின் மறுபடியும் ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய தேவ வல்லமை அவர்களுக்குள்ள வெளிப்பட்ட பொழுது கர்த்தருடைய கரம் அங்கே செயல்பட ஆரம்பிச்சு. நம்ம சபையில் நம்ம ஆவியில் நிரப்பப்பட நிரப்பப்பட தேவ கரம் வெளிப்படும். சபையில் ஆவியில் நிரப்பப்பட நிரப்பப்பட தேவ கிருபை வெளிப்படும். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய அபிஷேகத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அந்த அபிஷேகம் வெளிப்படுமானால் அது தேவ கரத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ அடுத்து நீங்க கவனிக்கும் பொழுது 16ஆம் வசனத்தில் கடைசியில் ஒரு வார்த்தை இருக்கிறது. வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். சொல்லுங்க அந்த வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். மறுபடியும் நான் சொல்றேன், நினைவு கூற வேண்டியவைகளை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்போ எந்த காரியத்தை மறக்கணுமோ அந்த காரியத்தை மறக்கணும். எதை மறக்கக்கூடாதோ அதை மறக்கக்கூடாது. எந்த காரியத்தை நினைக்கணுமோ அந்த காரியத்தை அப்பப்போ நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய குழப்பம், எதை மறக்கணுமோ அதை மறக்க மாட்டாங்க,
அதை கடைசி வரைக்கும் இந்த செத்த சரீரத்தை சுமந்த மாதிரியே சுமந்து நடப்போம். எதை நினைக்கணுமோ அதைத்தான் நினைக்கணும். எதை நினைத்தார்கள் அங்கே தேவனுடைய வார்த்தைகள் நினைவு கூறப்பட்டன. சபையில் அந்த தேவ கிருபை வெளிப்பட காரணம் என்ன? எது ரிமைன் பண்ணினாங்க? வார்த்தை. என்னது? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்ன செய்யப்பட்டது? நினைவு கூறப்பட்டது. அப்போ சபைகளுக்குள்ள எது நினைவு கூறப்படணும்? the word of God, தேவனுடைய. ஆமா, அல்லேலூயா. ஆனா மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளை மறந்துடணும். கர்த்தர் பேசுகிற வார்த்தையை நினைக்கணும். புரியுதா? ஆனால் நம்ம சில நேரத்தில் கர்த்தர் பேசுகிறத மறந்துட்டு மனிதர்கள் பேசுகிற வார்த்தையே பிடிச்சிக்கிட்டு நடப்போம். இப்படி சொல்லிவிட்டானே ஆண்டவரே, இப்படி சொல்லிவிட்டானே ஆண்டவரே, இப்படி சொல்லிவிட்டானே ஆண்டவரே. எப்படி அவனுக்கு இந்த தைரியம் வந்துச்சு? இருந்தாலும் அப்படி சொல்லி இருக்கவே கூடாது ஆண்டவரே. அவனை ஏதாவது பண்ணுங்கப்பா, இப்படி பண்ணிவிட்டானே ஆண்டவரே. உடனே ஆண்டவர் சொல்லுவார், இல்லை இத்தனை வருஷமாக நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அதை நினைக்க நேரம் இல்லை. கண்ட நாரப்பைய சொன்னதெல்லாம் நின்று கொண்டுகிட்டு நடக்குதியே, உன்னை நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு அவர் டென்ஷன் ஆகிருவார். அதனால தான் சொல்கிறேன், மனிதர்கள் சொன்னதை மறந்துடுங்க, கர்த்தர் சொன்னதை நினைச்சிருங்க. ஆமாம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனிதர்கள் சொன்னதை மறந்துடுங்க, கர்த்தர் சொன்னதை நினைச்சிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், பல முறை நான் ஊழியம் செய்கிற இடத்துல மனிதர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல ஊழியம் வளராது. எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ மனிதர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி இந்த இடத்துல, ஏன்னா உங்கள் பாஸ்டர் வந்திருக்கார், அது 4 பக்கம் காடு, அந்த காட்டுக்குள்ளே தான் அந்த சபை இருக்கிறது, அந்த காட்டுக்குள்ளே தான் சபை இருக்குது. அப்போது இந்த இடத்துல எல்லாம் வாழ்க்கை இல்லை, இந்த இடத்துல ஊழியம் வளராது, இந்த இடத்துல ஆத்துமாக்கள் வரமாட்டாங்க, இந்த இடத்துல உன்னால் வாழ முடியாது என்கிற அநேக வார்த்தைகள் ஒரு முறை எனக்கு இன்னும் நல்ல நினைவு இருக்கிறது. அப்பொழுது எங்கள் தேசத்தில் இருந்த அந்த எங்களுடைய அந்த சூப்பரண்டன்ட் அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், தம்பி இந்த இடத்துல இருந்து உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிறாது, இந்த இடத்துல உட்கார்ந்து உன்னுடைய எதிர்காலத்தை அழிச்சிடாது, உனக்கு நல்ல திறமையை ஆண்டவர் தந்திருக்கிறார், கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார், நல்ல ஞானத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், நீங்கள் எப்படியோ வரலாம் ஊழியத்தில், இந்த இடம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா. இந்த இடம் வேண்டாம், அந்த இடத்துல ரொம்ப பிரச்சனை, அவருடைய காத்துக்கு அது போயிட்டு எதிராளிகள் அவரையும் போய் சந்திச்சிட்டாங்க. அப்போது என்கிட்ட சொல்கிறார், அப்போ பாஸ்டர் சொல்கிறார், இந்த வார்த்தையை கேட்குறேன், மனம் உடைஞ்சு போயிட்டேன், ஏன்னா சில வருஷங்கள் ஊழியம் செய்தாச்சு, எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லை, எதிர்பார்த்த மாற்றங்கள் இல்லை. ஒரு பக்கம் தோத்திர பாஸ்டர் காலையில் சொன்னது மனசுக்குள்ளே ரிங்காரித்து கொண்டே இருக்கிறது, அப்போ இங்கே ஊழியம் இல்லை, இங்கே செய்ய முடியாது, ஊழியம் இல்லை, நம்மால் செய்ய முடியாது, மனித வார்த்தைகள் நம்மை பயப்படுத்துகிறது. அப்போது இந்த வார்த்தையை கேட்டு ராத்திரி ஆண்டவர்கிட்ட போனால் கர்த்தர் சொன்னார், மனிதனுடைய வார்த்தை நீ ஏன் கணக்கில் எடுக்க, நான் உனக்கு சொல்லவில்லையா, இந்த இடத்துல உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென். இந்த இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஊழியத்தில் உனக்கு ஒரு வளர்ச்சியை தருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்தார், தரிசனங்களை கொடுத்தார். இன்னைக்கு அதே இடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வருகிற ஒரு சபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆயிரக்கணக்கான மக்கள் அமரக்கூடிய ஆலயத்தை கட்ட உதவி செய்தார். அதற்கு காரணம் என்ன? நம்ம மறக்க வேண்டியவைகளை என்ன செய்யணும்? மறக்கணும். விட வேண்டியவைகளை விடணும். நினைக்க வேண்டியவைகளை நினைக்கணும். எவைகள் நினைக்கப்படணும்? தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தர் இப்படி சொன்னார், கர்த்தர் இப்படி சொன்னார். உங்ககிட்ட ஆண்டவர் ஏதாவது சொல்லி இருக்காராங்க? கர்த்தர் உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லி இருக்காரா? ஆமான்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்பப்போ கேட்குது பாஸ்டர், இது அவரா பக்கத்து வீட்டுக்காரரான்னு தெரில அப்படின்னு குழம்பி போயிருக்கீங்களா? கர்த்தர் உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லி இருந்தா அதை அடிக்கடி வாயினால நினைவு கூர்ந்து உச்சரிங்க. இப்படி சொன்னீரே ஆண்டவரே, இப்படி சொல்லி இருக்கிறார்,
நம்ம ஒருத்தர் பார்க்கும் பொழுது தேவன் தந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து பழகுங்க. ஆமென். பேசி பழகுங்க, அறிக்கையிட்டு பழகுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் என்ன இந்த ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது இப்படி சொன்னார், நீ கட்டுகிற முதல் ஆலயத்தில் 1000 பேர் இருப்பாங்க, நீ 2வது கட்டுகிற ஆலயத்தில் 6000 பேர் இருப்பாங்க, நீ 3வது கட்டுகிற ஆலயத்தில் ஒரு பக்கத்தில் இருந்து பார்த்தா பின்னால் இருக்கிறவன் ஆனா பெண்ணா என்று தெரியாத அளவிற்கு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு கிடைத்த பொழுது உண்மையிலே சொல்லவா, எனக்கு ஒரே ஒரு பேண்ட் தான் இருந்துச்சு. அந்த ராத்திரி துவைப்பேன், காலையில் மாட்டுவேன், ராத்திரி துவைப்பேன், காலையில் மாட்டுவேன். ஆமாம், அன்னைக்கெல்லாம் 10.5 கிலோமீட்டர் நடந்து போய் கூட்டத்தை முடிச்சுட்டு திருப்பி 10.5 கிலோமீட்டர் நடந்து வருவேன். 21 கிலோமீட்டர் ஒரு நாள் நடப்பேன், வாரத்திற்கு 4 நாள் 84 கிலோமீட்டர் நடப்பேன் ஃபர் வீக். தோத்திரம். அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், அம்மை தோத்திரம், நம்பவே முடியாது, நாம் நம்பாமே முடியாது, நம்பவும் முடியாது, நம்பாமையும் முடியாது. ஆனால் உண்மையிலே சொல்கிறேம்மா, அந்த வார்த்தையை சொல்லி 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 சொல்லியே இந்த அளவுக்கு வர கர்த்தர் உதவி செய்ய. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்ன செய்து நினைவு கூறுங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, மறக்க வேண்டியதை மறந்துருங்க, நினைக்க வேண்டியதை நினைங்க. அல்லேலூயா. சத்துரு சில நேரத்தில் பண்ணுற சேட்டை என்ன தெரியுமா, எதை மறக்கணுமோ அதை நினைப்பூட்டுறது அவன் பெரிய வேலை. சில நேரத்தில் கவனிச்சிருக்கீங்களா, நம்ம ரொம்ப ஆர்வமாக சில காரியங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஆண்டவருக்குள்ளே இறங்கி வரும் பொழுது யாரையாகிலும் கொண்டு ஏடக்கூடமாக ஒரு வார்த்தையை விட்டுருவான். சரி, அதையே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஜோமனே இருந்தாலும் அதுதான் ஞாபகத்துக்கு வரும், ஆராதனைக்கு இருந்தாலும் இப்படி சொல்லி இருக்கப்படாதுல்ல சுவாமி, அப்படியே வந்து அந்த எரிகோ கோட்டை நின்ன மாதிரியே நிற்கும். அப்போ புரிஞ்சுக்கிடணும், ரைட்டு, என் வளர்ச்சியை சாத்தான் தடுக்க சில வார்த்தைகளை கொண்டு முன்னாடி நிறுத்தறான். இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு விலக்கி விட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூற கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் தெரியுமா, அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாய், பைபிள் சொல்லுது, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து உண்டாகி. என்ன ஒரு மாதிரி பார்க்குறிய? தோத்தர் ஏசாயா 53:5-8 சும்மா பேசுவோம். ஏசாயா 53:55-58. சரி, அதில் 8வது வசனத்தில் இருந்து படிக்கும்போது இருக்கு, ஆனால் 10ஆம் வசனம் தான் வேணும். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. சொல்லுங்க, கொடுக்கிறது எப்படியோ. சொல்லுங்க அந்த வார்த்தையை, கொடுக்கிறது எப்படியோ. அடுத்த வசனத்தை படிங்க. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல். தேவனுடைய வார்த்தையை ஏன் நினைச்சாங்க தெரியுமா? அது மட்டும்தான் வந்த, அது வெறுமையாய் திரும்புற பழக்கமே கிடையாது. ஹல்லேலூயா. வசனத்துக்கு ஒரு நேச்சுரல் கேரக்டர், அது ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா ஆமென் தோத்திரம், வெறுமனே திரும்பாது. ஒரு வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு வைங்க, ஏதாவது செய்யாமல் ரிட்டர்ன் ஆகாது, அது வெறுமையாய் திரும்பாது. வசனம் வெறுமையாய் திரும்பாது. சொல்லுங்க அந்த வார்த்தையை, வசனம் வெறுமையாக திரும்பாது. 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 சில குடும்பங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தின வார்த்தைகள் வெறுமையாக திரும்பாதியா. கர்த்தர் அப்படியே செய்வாராக. தொடர்ந்து படிங்க. திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து. 2வது சொல்லுங்க, அது விரும்புகிறதை செய்யும். சொல்லுங்க அந்த வார்த்தையை, விரும்புகிறதை செய்யும். எது 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 இப்ப சொல்லுங்க, நான் விரும்புறது அது செய்யும். நீங்க சொல்லுங்க, நான் விரும்புறத செய்யும். அதே மாதிரி அவர் விரும்புறதையும்
அதை செய்யும். அல்லேலூயா. அதுக்கு கேரக்டர் என்ன? அது விரும்புகிறதை செய்யும். அதான் பைபிள் சொல்லுது, ஆமென் தோத்திரம், உன் மன விருப்பத்தின்படியே கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாரா. விரும்புகிறதை செய்யும். அதனால தான் வசனத்தை நினைவு கூர்ந்தார்கள். ஏன்னா அதுக்கு ஒரு கேரக்டர் என்ன? அது வெறுமையாய் திரும்பாது. அது எதற்காக அனுப்பப்பட்டதோ அது அப்படியே செய்யும். ரெண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அது வெறுமையாய், சொல்லுங்க, வெறுமையாய். ஒரு முறை கூட சொல்லுங்க, வெறுமையா. ஆமீன். பக்கத்தில் எப்படி சொல்லுங்க, கர்த்தர் சொன்னது வெறுமையா இருக்காது, வெறுமையா திரும்பாது. அல்லேலூயா. அதனால எந்த இடத்துல திரும்பினாலும் ஆண்டவர் சொன்னதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி எழுதி வச்சுக்கிடுங்க. இப்படி கர்த்தர் செய்திருக்கார், இப்படி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வீட்டுக்குள்ள திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதனால மட்டும்தான் விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு கெப்பாசிட்டி தேவ வார்த்தைக்கு மட்டும்தான் இருக்கு. அல்லேலூயா. அது ஒரு நாள் திரும்பினதில்லை. சிருஷ்டிப்பின் நாட்களில் இது உண்டாக கடவுதுன்னார். ஒரு நாள் அது வெறுமையாக வரல. லாசருவின் கல்லறைக்கு முன்னால அவனை உயிரோடு எழும்பட்டும்னார். அவ்வளோதான். அது வெறுமையாக வரலை. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அனுப்பினார். அது ரிட்டர்ன் வரவே இல்லை, அது வெறுமையாக வரவே இல்லை. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவ வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வருகிற வர 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 அதை ரிசீவ் பண்ணிக்கிடுங்க. அது வெறுமையாக திரும்பாது, அது விருப்பத்தை நிறைவேற்றிக்கிட்டே இருக்கும். இந்த 2025வது வருஷம் இந்த கன்வென்ஷனை தொடர்ந்து, இந்த நாட்களை தொடர்ந்து நீங்கள் விரும்புகிறதை கர்த்தருடைய வசனம் செய்து நிறைவேற்றுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் மரியாள் தோத்தர் அவர்களை பார்த்து சொல்றான், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய். ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பழக்கம் உண்டு? விரும்புகிறதை செய்யும். அது விரும்புகிறதை, அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்குமா. அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். வாய்க்க பண்ணுகிற கேரக்டர் வசனத்துக்கு தான் உண்டு. அல்லேலூயா. அது வாய்க்க பண்ணும். நம்ம நினைக்கிறோம், பாஸ்டர் இந்த காரியம் வாய்க்குமா, ஊழியத்தில் இந்த காரியம் வாய்க்குமா, வாழ்க்கையில் இந்த காரியம் வாய்க்குமா, குடும்பத்தில் இந்த காரியம் வாய்க்குமா? கர்த்தர் சொல்றார், வாய்க்கும். அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை பொழுதில் சில காரியங்கள் வாய்க்குமா, வாய்க்காதா? இந்த காரியம் எனக்கு வாய்க்குமா? நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த 40 நாட்கள் நான் தேவ சமூகத்தில் ஜோம் பண்ணி இருக்கேன் பாஸ்டர். 40 days நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னென்ன காரியங்களுக்காக நான் ஜோம் பண்ணி இருக்கேன். அந்த காரியம் வாய்க்குமா அப்படின்னு நீங்கள் சொல்லி ஏக்கத்தோடு இருக்கலாம். இன்னைக்கு காலையில் எழுதி கொள்ளுங்க, நான் ஜெபித்ததை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். நாங்கள் இணைந்து ஜெபித்ததை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எங்கள் குடும்பத்தில் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எங்கள் பிஸ்னஸில் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். என்னுடைய வேலையில் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். என் வாழ்க்கையில் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. வசனத்துக்கு 3 கேரக்டர் இருக்குது. இந்த வசனத்தில் என்னெல்லாம் இருக்குது பாருங்க. அது வெறுமையாய் திரும்பாது. சொல்லுங்க, அது வெறுமையா திரும்பாது. ரெண்டாவது, அது விரும்புகிறதை செய்யும். அடுத்து, அவர் காரியங்களை வாய்க்க பண்ணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவன் செய்வதெல்லாம், எல்லாரும் உங்க கைகளை பார்த்து சொல்லுங்க, அவன் கைகள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். அதனால தான் அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்தார்கள். ஆமீன். அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்தார்கள். அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்த பொழுது ஆமீன், வார்த்தை செயல்பட ஆரம்பிக்கிறது. அது வெறுமையாய் திரும்பாது. வார்த்தை என்ன செய்கிறது? அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறது. அந்த வார்த்தை என்ன செய்கிறது? காரியங்களை வாய்க்க பண்ணுகிறது. இன்னைக்கு பகல் வேளை சொல்கிறேம்மா, இந்த காலை நேரத்தில் சில காரியங்கள் எப்படி நடக்குமோ, என் பிள்ளைகளுக்கு எப்படி நடக்குமோ, என் சபையில் எப்படி நடக்குமோ, என் ஊழியத்தில் எப்படி நடக்குமோ, அதெல்லாம் எப்படி சாத்தியமாகுமோ என்று கவலையோடு இருக்கிறவர்களுக்கு சொல்கிறேன், அதை கர்த்தரே அதை செய்வார். கர்த்தர் சொன்னது நிறைவேறும். அல்லேலூயா. நேற்றைக்கு அழகா ஒரு பாட்டு பாடுனீங்க, அவர் மனிதன் அல்லவே. மூக்கெல்லாம் ஜாமா இருக்குங்க, பாடணும்னு ஆசை தான். பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர்,
வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்துவம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்துவம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அருமை, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நீ சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. நினைவு கூற வேண்டியதை நினைவு கூர்ந்த பொழுது நடக்க வேண்டியவைகள். ஹல்லேலூயா. அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். சொல்லுங்க, காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். அவர் விரும்புகிறதை தருகிறவர், விரும்புகிறதை தருகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. ஒரு ஹல்லேலூயா. ஒருமுறை கூட சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான வசனம். அதே 55ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை ஒன்று வாசிக்க கேளுங்க பார்க்கலாம். முட்செடிக்கு பதிலாக, இதுவரைக்கும் இருந்தது எப்படி இருக்கலாம்? ஆமை, முட்செடியா இருக்கலாம். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இந்த மாற்றத்தை காண்பீர்கள், இந்த மாற்றத்தை காண்பீர்கள் இயேசுவின் நாமத்தில். ரிகா ரபா ஷாகா ரபலம். இந்த முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சத்தை காண்பீர்கள். அடுத்து காஞ்சொரிக்கு பதிலாக, காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும், கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் உங்களை கர்த்தர் கீர்த்தியாகவும் அடையாளமாகவும் வைப்பார். இந்த வார்த்தையை எழுதுங்க, எழுதுங்க உங்க டைரியில. இந்த நாட்களில் கர்த்தர் இந்த திருச்சபைக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் சொல்லுகிற வார்த்தை, கீர்த்தி என்றால் புகழ்ச்சி. கீர்த்தியாகவும் இந்த தேசத்தில் ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால் இந்த அளவிற்கு ஆசீர்வதிக்க முடியும் என்கிற அடையாளமாய் கர்த்தர் வைப்பார்.